10th standard maths chapter 1 relation and function exercise 1.1 third sum solve பண்ணலாம். if b into a equal to minus 2, 3 minus 2, 4 0, 3 0, 4 3, 3 and 3, 4 find a and b. so question என்ன கொடுத்திருக்காங்கன்னா b into a கொடுத்துட்டாங்க. சரிங்களா, மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் வரும் அண்ட் பி செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் வரும்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் 1.2 போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதே மாடல் தான் இந்த சம்மு. ஃபஸ்ட்டு பி இன்ட்டு ஏ கிவன் எழுதிடலாமா. -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4 b into a கொடுத்தாச்சு. இதில் எப்படி a and b கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, b இருக்குது. அதனால் நான் b எடுத்து ஃபஸ்ட் எழுதிட்டேன். செட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் b into a. இதில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டோ, அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதுதான் என்னது b செட். அடுத்தது ஏன்றது செகண்ட் கோஆர்டினேட். ஸோ செகண்ட் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் a. therefore b equal to இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு b தானே இருக்குது, அப்போது ஃபஸ்ட்டு b எழுதிடலாம். -2 -2 அப்போது ஒரு வாட்டி -2 எழுதலாமா. அடுத்தது 0 0 நெக்ஸ்ட்டு 3 3 இது b. அடுத்து a செகண்ட் கோஆர்டினேட்ஸ் சொல்லிட்டேன்னா, ஏன்னா ஏன்றது எங்கே இருக்குது, செகண்டாக இருக்குது. அப்போ செகண்ட் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான் என்னது a. 3 இருக்குது 4 இருக்குது, 3 இருக்குது 4 இருக்குது, 3 இருக்குது 4 இருக்குது. ஸோ a is equal to 3, 4.